மௌனத்தில் என்ன நடக்கிறது என்பதை பார்ப்போமா? நாம் பேசிக்கொண்டிருக்கும்போது உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் இருக்கின்றோம். நமக்கு யாருடைய கருத்துக்கள் வான்காந்தத்திலிருந்து வரும் என்றால் உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் உள்ளவர்களின் கருத்துக்கள் தான் வரும். அவை நமது மூளையோடு சேர்ந்து நமது எண்ணங்களாக வரும். ஆனால் மௌனத்தில் பேரமைதி நிலைக்கு வந்தால் அமைதியாக இருந்து ஆராய்ச்சி செய்து இறைநிலையை உணர்ந்து அதோடு தொடர்பு கொண்டால் அந்த நிலையை உணர்ந்த பெரும் மகான்கள் அவர்களுடைய ஆற்றல்கள் எண்ணங்கள் எல்லாம் நம்முடைய எண்ணங்களாக வரும். அதையெல்லாம் அனுபவித்து பார்க்கலாம். அனுபவித்து பார்ப்பதற்கு ஏற்ற காலம்தான் இந்த மௌன காலம். சரி, எவ்வளவு காலம் மௌனம் மேற்கொள்ளலாம்? நாம் ஒரு நாள் மௌனம் இருக்கலாம், 2 நாளும் இருக்கலாம். ஆனால் அந்த மௌன காலத்தில் கிடைத்த பயன்களை நினைவில் பதிய வைத்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் அவற்றை பயன்படுத்தி கொள்ளவும் வேண்டும். போக போக 1 மணி நேரம் மௌனம் இருந்தால் கூட போதும். ஆனாலும் அந்த 1 மணி நேரமும் வெற்றி அளிப்பதாக இருக்கும். இங்கேயும் அங்கேயும் மனதை ஓடவிடாது இருக்க முடியும். அப்படி இருந்து பழகிவிட்டோம் என்று வைத்து கொள்ளுங்களேன். எந்த செயல் செய்தாலும் பதிவாகி அந்தந்த பதிவுகள் அவ்வப்போது எண்ணங்களாக வருகின்றன அல்லவா? அதே போல மௌன காலத்தில் நீங்கள் இறைநிலையில் இருந்து ஏற்படுத்தி கொண்ட மௌனப்பதிவும் சாதாரண காலங்களில் கூட மேலே வந்து அவ்வப்போது அமைதி நிலைக்கு உங்கள் மனதை அழைத்து செல்லும். இந்த மௌன காலத்தில் மௌன நிலையில் இருந்து கொண்டு உலகம் எப்படி இருக்க வேண்டும், நான் எப்படி இருக்க வேண்டும், குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ அந்த நினைப்பு திணிவு உண்டாகும். எண்ணியவெல்லாம் எண்ணியபடியே யாகும். எண்ணத்தில் ஒழுங்கும் உறுதியும் அமைந்திடில். பலத்த காற்றடிக்கிறது. சில நேரங்களில் நம்மை கீழே தள்ளிவிடவும் கூடும். அப்போது ஒரு மரத்தை அல்லது தூணை கெட்டியாக பிடித்து கொள்கிறோம், அல்லது வீட்டிற்குள்ளாக உட்கார்ந்து கொள்கிறோம். காற்று நம்மை ஒன்றும் செய்வது இல்லை. அதே போலத்தான் கெட்டியான இறைநிலையோடு ஒட்டி இருக்கும்போது எந்த எண்ணமும் நம்மை தூக்கி போகாது. அந்த மாதிரி உறுதியாக இருக்கும் நிலையில் மனதை அமைத்து கொண்டோமே ஆனால் எண்ணத்திற்கு திண்மை வந்துவிடும். இந்த விதமாக மென்மேலும் நம் வாழ்க்கையில் சிறப்படைய முடியும். நம் மனதை அமைதி நிலையில் பழகுவதற்கு மௌனம் தேவைப்படுகிறது. மௌனத்தில் உள்ளே இருக்கும் இருப்பை கணக்கெடுத்து விட்டீர்கள். கணக்கு எடுத்துவிட்டு அதோடு விட்டுவிட்டால் பிரயோஜனம் இல்லை. எது தேவை எது தேவையில்லை என்று ஆராய்ச்சி செய்ய வேண்டும். தேவையில்லாததையெல்லாம் ஏன் சேர்த்து வைத்தோம்? அறியாமையினால் சேர்த்து வைத்தோம். அறியாமையினால் சேர்த்தது இருக்கும், இன்னொருவரை பார்த்து சேர்த்தது இருக்கும், பேராசையினால் சேர்த்தது இருக்கும். அதையெல்லாம் எடுத்து பார்த்து இது தேவையில்லை என்று எடுத்து விட வேண்டும். ஒரு கருத்தை எடுத்து ஆராய்ச்சி செய்து இது அறியாமையினால் வந்தது, அந்த ஆளை பார்த்தேன், அவரை போல நானும் ஆக வேண்டும் என்று நினைத்தேன், அதில் வந்தது. அது ஏன் எனக்கு? அது வேண்டாம் என்று தள்ள வேண்டும். இப்படி ஒவ்வொரு தேவையில்லாத எண்ணத்திற்கும் முடிவை கொடுத்தால், தெளிவை கொடுத்தால் அனாவசியமாக சேர்த்து வைத்து கொண்டு அவஸ்தைப்பட வேண்டியதில்லை. மீண்டும் அதே எண்ணம் வருகிறது என்று வைத்து கொள்ளுங்களேன். அப்போது நாம் ஏற்கனவே கட்டிய முடிவோடு தான் வருமே தவிர முடிவை விட்டுவிட்டு அந்த எண்ணம் மாத்திரம் தனியே வராது. இதற்கு ஒரு எடுத்துக்காட்டை பார்ப்போமா? இப்போதெல்லாம் ஈய பாத்திரங்களை வீடுகளில் பார்க்க முடிவதில்லை. முன்பெல்லாம் ஈய பாத்திரங்கள் ஜாஸ்தியாக இருக்கும். பாத்திரம் உடைந்து போயிற்று என்றால், வளைந்து போயிற்று என்றால் அப்பாத்திரத்தை உருக்கி ஊற்றுவார்கள். மீண்டும் புதிய பாத்திரமாகிவிடும். அதே போல நம்முடைய கருமையத்தில் என்ன அழுத்தி வைத்திருக்கிறோமோ அதையெல்லாம் எடுத்து பார்த்து தீய எண்ணங்களை எடுத்துவிட்டு புதிய எண்ணங்களை உருக்கி ஊற்றி வைத்து கொள்ள வேண்டும். ஒருவர் ஏதோ வேகமாக பேசுகிறார். அங்கே சினம் வருகிறது. உடனே ஏன்? எனக்கும் அவருக்கும் உள்ள தொடர்பு என்ன? இந்த உலகத்தில் அவரும் பிறந்தார், நானும் பிறந்தேன், நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். 2 பேரும் ரிட்டன் டிக்கெட் வாங்கி வந்தோம், தேதி போடவில்லை. 2 பேரும் ஒரு நாள் போகப் போகிறோம். இதுவரையிலும் இந்த உலகத்தில் அவரும் நானும் என்ன நன்மையை அனுபவிக்க வேண்டுமோ அது வரைக்கும் ஒருத்தரை ஒருத்தர் உள்ளது என்ன, தேவை என்ன என்று தெரிந்து உள்ளதையும் அனுபவிக்கலாம், தேவையையும் நிறைவு பண்ணி கொள்ளலாம்.
தமிழில் ஒரு வார்த்தை இருக்கிறது, வேண்டல் வளம் என்று. வேண்டல் என்றால் குறைவு, வளம் என்றால் இருப்பு. ஒவ்வொருடமும் வேண்டலும் இருக்கிறது, இருப்பும் இருக்கிறது. அதை தெரிந்து கொண்டால் நமக்கு வேண்டியதையும் அவர்களிடம் பெற்றுக்கொள்ளலாம், நம்மிடம் உள்ளதையும் அவர்களுக்கு கொடுத்து உதவலாம். இந்த வேண்டல் வளம் தெரிந்து வாழ வேண்டும் என்று சொன்னார்கள். வேண்டல் வளம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வண்டவாளம் என்றாயிற்று. வேண்டலும் தெரியவில்லை, வளமும் தெரியவில்லை. இப்பொழுது ஒவ்வொருவரிடமும் 1000 தேவையில்லாத கருத்துக்கள் இருக்கின்றன என்று வைத்துக்கொள்ளுவோமே. ஒரு நாளைக்கு மௌனத்தில் உட்கார்ந்தோமே ஆனால் தானே வரும். அதில் 10-15 கருத்துக்களை எடுத்து ஆராய்ச்சி செய்தோமே ஆனால் ஓரிரு மாதங்களில் முடிவு பண்ணிவிடலாம். மறுபடியும் அதே அழுத்தம் கொடுத்து கெட்ட கருத்துக்கள், செயல்கள், எண்ணங்கள் எத்தனை உண்டோ அத்தனையும் நல்லதாக்கிவிடலாம். தேவையில்லாத எண்ணங்கள் எப்போதும் கருமையத்தில் பதிகின்றன. எல்லா எண்ணங்களையும் செயல்படுத்தவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. அது புகை போல மூடிக்கொண்டிருந்தால் நல்லதை செய்ய முடியாது. மனம் எப்போதும் நல்ல எண்ணங்களை கொண்டிருந்தால் கெட்டது நிற்க முடியாது. கெட்டது என்று தனியாக ஒன்று எடுக்கப் போனால் கெட்டதை நினைத்துதானே எடுக்க வேண்டும். இன்னும் ஒரு அழுத்தம் கொடுத்து நல்லதை நினைத்து நினைத்து கெட்டதை மாற்றிவிட வேண்டும். கெட்ட எண்ணங்களுக்கு இடமே இல்லாமல் ஆக்கிவிட வேண்டும். யாராகிலும் நமக்கு துன்பம் கொடுத்தார்கள் என்றால் நினைக்கும்போது வருத்தமாக இருக்கிறது. பேசாமல் துன்பம் கொடுத்தவர்களை வாழ்த்திவிட்டால், வாழ்த்தும்போது உணர்ச்சி வயப்பட்டு வாழ்த்த முடியாது. உணர்ச்சி வயப்பட்டால் வாழ்த்து வரவே வராது. அப்படி வாழ்த்து வந்தால் உணர்ச்சி வயம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து அமைதி நிலைக்கு தானாகவே வந்துவிடும். அவர்களை நினைக்கும் போதெல்லாம் வருத்தமோ சினமோ வந்தால் பதிலுக்கு வாழ்த்து கூறி பழகி கொண்டால் பிறகு அவர்களை நினைக்கும் போது வாழ்த்து வந்துவிடும். இந்த பயிற்சியெல்லாம் செய்யவும், அதே நேரத்தில் இறைவனை கண்டுபிடித்து கொள்ளவும், இறைவனுடைய செயலை உணர்ந்து கொண்டால்தான் அவன் எப்படி இருக்கிறான், என்ன செய்கிறான் என்று நமக்கு தானாகவே விளங்கிவிடும். இது மௌனத்தில் மட்டுமே சாத்தியம்.